ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கின்ற தொடர்பு ஒரு மேய்ப்பனுக்கும் அவருடைய ஆடுகளுக்கும் இருக்கின்ற தொடர்போடு ஒப்பிட்டு வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எப்படி ஆடுகள் தங்கள் மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்து அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றதோ, அதுபோல நாமும் நம்முடைய தேவனுடைய சத்தத்தை பகுத்தறிந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றி செல்ல வேண்டும். இதுதான் இந்த வசனம் இந்த காலை வேளையில் நமக்கு சொல்லுகின்ற ஆலோசனை. பிலேயாம் என்கிற ஞான திருஷ்டிக்காரன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான். ஆனால் அதன்படி அவன் செயல்படவில்லை. தன்னுடைய சொந்த விருப்பத்தின்படி நடந்தான். ஆகவே அவனுடைய வழி அவனுக்கு வாய்க்கவில்லை. கர்த்தர் அவனுக்கு எதிராயிருந்தார். அவனுடைய பிந்தின நாட்கள் மிகவும் வேதனை உள்ளதாக மாறிவிட்டது. மோசே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து தன்னுடைய வாழ்நாளெல்லாம் நடந்து கொண்டான். கர்த்தர் மோசேயின் மூலமாக மகிமைப்பட்டார். அவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடிந்தது. இந்த 2 உதாரணங்களையும் நமக்கு முன்பாக வைத்து யார் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அதன்படி தன்னுடைய வாழ்க்கையில் நடந்தாரோ அவர் மேன்மையுள்ளவராக மாறிவிட்டார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டும் அதற்கு மாறாக நடந்து கொண்டவன் தன்னுடைய வாழ்க்கையில் அதற்கு பிறகு மேன்மையை காணவே இல்லை. நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் இந்த வாழ்க்கை பிரயோஜனமுள்ளதாயிருக்கும். நாம் கீழ்ப்படியாமல் போய்விட்டால் இந்த வாழ்க்கையினால யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். ஆகவே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற வேத வசனங்களை கண்ணோக்கி பார்ப்போம். ஆண்டவர் எது செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கின்றாரோ அவைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ பழகி கொள்ளுவோம். அப்படி நாம் செய்வதனால் நம்முடைய சொந்த விருப்பங்களை நிறைவேற்றுகிறதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடும். ஆனால் அதை குறித்து வருத்தப்படாமல் நம்மை உருவாக்கின கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறதை தலையாய கடமையாக நாம் எடுத்துக்கொள்ளுவோம். அங்கேதான் சமாதானமும் ஆசீர்வாதமும் மேன்மையும் இருக்கின்றது. நம்முடைய விருப்பத்தை விட நம்மை உருவாக்கின கர்த்தருடைய விருப்பம் மேலானதும் விசேஷித்ததும் உயர்ந்ததுமாயிருக்கின்றது. அதை தற்காலத்தில் நம்மால் புரிந்து கொள்வதற்கு இயலாமல் இருக்கும். ஆனால் பிற்காலத்தில் அதன் மேன்மையை கண்டு அதில் மனநிறைவடைகிறதற்கு முடியும். ஆகவே சுயநல எண்ணங்களும் சொந்த விருப்பத்தின்படி தான் செய்ய வேண்டும் என்கிற பிடிவாதங்களையும் எல்லாம் விட்டுவிட்டு கர்த்தருடைய சத்தத்தை கேட்போம். அதற்கு செவி கொடுத்து கர்த்தரை பின்பற்றி செல்லுவோம். நம்முடைய வாழ்க்கை சமாதானமும் நன்மையும் நிறைந்ததாயிருக்கும். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் உம்முடைய மந்தையில் ஆடுகளாக எங்களை தெரிந்து கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு நீர் பேசுகிறவரும் உம்முடைய ஆலோசனைகளை எங்களுக்கு கொடுக்கிற உண்மையுள்ள கர்த்தருமாய் இருக்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம். நாங்கள் உம்முடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்து உம்முடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தவும் நீர் எங்களை குறித்து கொண்டிருக்கின்ற மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கும் எங்களை வழிநடத்தும்படி கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.